தயவு பதிவு 1. நூலின் பெயர் மாயை. மாயை இயற்றி அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். இந்த மாயை என்கின்ற நூல் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்களால் 1963ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. பின்பு 17 வருடங்கள் கழித்து 1980ஆம் ஆண்டு முதல் பதிப்பாக வெளிவந்தது. அந்த பிரதிகள் அப்பொழுதே தீர்ந்துவிட்டன. இன்றைய வரையில் 45 ஆண்டுகள் ஆகப்போகின்றது. இதுவரையில் அந்த நூல் இன்னும் மறுபதிப்பு வரவில்லை. இந்த நூல் பல பதிவுகளாக நமது அன்பு ஒளி எனும் இறைமனிதன் வாட்ஸ்அப் குழுவிலே 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு 2 முறை வலம் வந்தது. பின்பு அந்த ஆடியோ பதிவுகள் அலைபேசியில் உள்ள சில கோளாறு காரணமாக எல்லாம் அழிந்து விட்டபடியதால் மறுபடியும் அந்த அரிய அற்புத நூல் மறுபடியும் பல பதிவுகளாக வெளிவர இருக்கின்றன. இந்த மாயை என்ற நூலில் சுத்த சன்மார்க்க உண்மைகள் சுவாமிகளால் விளக்கப்படுகின்றன. ஆன்மீக பரிணாம வளர்ச்சியிலே இதுவரையில் மாயை குறித்த எத்தனையோ கருத்துக்கள் சாதி, மதம், சமயம், யோக மார்க்கங்கள் மூலமாக ஞானிகளாலும் யோகிகளாலும் சித்தர்களாலும் பக்தர்களாலும் வெளியிடப்பட்டுத்தான் வருகின்றது. இந்த உலகை மாயை என்றனர் சைவ சித்தாந்திகள். அதே நேரத்தில் வேதாந்திகளோ அதற்கு மேல் ஒருபடி சென்று உலகம் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று அவர்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள். இப்படி மாயையை பற்றிய பல வேறுபாட்டு கருத்துக்கள் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியிலே இதுவரை நிலவி வந்தன. உள்ளதை உள்ளபடி விளம்புகின்றது சுத்த சன்மார்க்கம். ஏனென்றால் இது நேரடியாக அருள் நிலையிலிருந்து வள்ளல் பெருமானால் வெளிப்படுத்தப்பட்டபடியால் இதிலே உண்மையெல்லாம் வெளிப்படையாக காண முடிகிறது. இந்த மாயை என்ற நூலிலே இதுவரையில் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில் வெளிவராத மாயை குறித்திய பல இரகசியங்கள் இந்த நூலிலே வருகின்றது. ஆனால் அதை அன்பர்கள் கவனத்துடன் உளம் கொண்டு ஆன்மீக பயணத்திலே பெரும் பயன் பெற வேண்டுகின்றோம். இந்த நூலுக்கு செல்லும் முன் நமது தயவு ஒளி தெய்வீக மன்றத்தின் சார்பாக சில குறிப்புகளை மாத்திரம் இங்கே பதிவு செய்துட்டு பின்பு முன்னுரைக்கு செல்வோம். 2வது பதிவிலிருந்து நூலை பற்றி ஒவ்வொரு பதிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த மாயை என்ற தலைப்பிற்கு பொருத்தமாக வள்ளல் பெருமான் இந்த மாயை குறித்து பல இடங்களிலே திருவருட்பாவிலே முதல் 5 திருமுறைகளிலும் சரி, 6ஆம் திருமுறைகளிலும் சரி, ஒருநிலைப்பகுதியிலும் சரி பல ரகசியங்களை இந்த உலகுக்கு அறிவித்துள்ளார். அந்த வகையிலே முதல் 5 திருமுறையில் வருகின்ற ஒரு பாடலை மாத்திரம் இங்கு நாம் பார்த்து அந்த பாடலுக்கு பொருத்தமான ஒரு கதை ஒன்றையும் பார்த்துவிட்டு நாம் நூலுக்கு உள்ளே செல்லலாம். அந்த பாடலை முதலில் பார்ப்போம். தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே
குவலயமெல்லாம் ஓங்குக சுத்த சன்மார்க தயவு பெருநெறி உலகெங்கும் பரவுக. அருட்பிரகாசன் அருட்பிரகாசன் என்னப்பன் சக்தி ஐங்கரன் முருகு பதத்துணையே காப்பு. ஓம் ராமலிங்காய நம. அருட்பாவில் ஒரு பாடல். மாயை எனும் இரவில் மாயை எனும் இரவில் என் மனையகத்தே மாயை எனும் இரவில் என் மனையகத்தே விடயவாதனை எனும் கல்வர்தாம் வந்து என் மனையகத்தே விடயவாதனை எனும் கல்வர்தாம் வந்து மனு அடிமையை எழுப்பி மனு அடிமையை எழுப்பி அவனை தனது வசமாக உளவு கண்டு மன அடிமையை எழுப்பி அவனை தனது வசமாக உளவு கண்டு மேயமதியனும் ஒரு மேயமதியனும் ஒரு விளக்கினை அவித்து மேயமதியனும் ஒரு விளக்கினை அவித்து எனது மெய்நிலை சாலிகையெல்லாம் எனது மெய்நிலை சாலிகையெல்லாம் வேறுற உடைத்து உள்ள பொருளெல்லாம் கொல்லை கொண்டு போக உள்ள பொருளெல்லாம் கொள்ளை கொண்டு போக உள்ள பொருளெல்லாம் கொள்ளை கொண்டு போக மிக நடுக்குற்று உனையே நேயமுறவோவாது கூவுகின்றேன் மிக நடுக்குற்று உனையே நேயமுறவோவாது கூவுகின்றேன் நீதி இலையோ தரும நெறியும் இலையோ நீதி இலையோ தரும நெறியும் இலையோ அருளில் நிறைவும் இலையோ அருளின் நிறைவும் இலையோ என் செய்கேன் என் செய்கேன் என் செய்கேன் ஆயவரை முடி நின்ற அண்ணலார் மகிழும் மணியே அகிலாண்டமும் சராசரமும் ஈன்றரும் பரசிவானந்த வல்லி உமையே பரசிவானந்த வல்லி உமையே வல்லி உமையே. இந்த பாடலுக்கு பொருத்தமான ஒரு சிறுகதையை பார்த்துவிட்டு நாம் இந்த நூலின்
முன்னுரைக்கு செல்வோம். அடுத்த பதிவிலிருந்து நூலுக்கு உள்ளே நாம் பொருளை காண்போம். அதாவது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த கதை கதை. அங்கு பழைய காலத்திலே விவசாயம், நெசவு இந்த மாதிரி தொழில்கள் தான் அதிகம் பிரதானமாக இருந்த காலம். நடுவிலே ஒரு ஆற்றங்கரை. இந்த பக்கத்துல ஆற்றங்கரைக்கு இந்த கரையில ஒரு 18 கிராமங்கள், ஊர்கள், பெரிய ஊர்கள், கிராமங்கள். கரைக்கு அந்த ஆற்றங்கரைக்கு அந்த பக்கத்துல அங்க ஒரு 18 கிராமங்கள். வாரம் ஒரு முறை இந்த மொத்த கிராமங்கள் அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே மிகப்பெரிய இடத்திலே சந்தை கூடும். சந்தையிலே அனைத்து பொருள்களும் அங்கு கிடைக்கும். இப்ப இருக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்துல சந்தை தான். அது சில இடங்கள்ல வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு இருமுறை கிடைக்கும். காய்கறிகள் முதல் கொண்டு கால்நடை விற்பனைகள், பரிமாற்றங்கள் முதல் கொண்டு அந்த வீடுகள் கட்டுமானத்துக்கு தேவையான அந்த காலத்து கட்டை, கயிறு அனைத்து பொருள்களுமே அங்கு கிடைக்கும். எல்லாம் குடிசை தொழில் செய்வதுதான். அப்போ ஞாயிற்றுக்கிழமையில அந்த சந்தை நடக்கும். ஒரு 7 மணிக்கெல்லாம் சந்தை கூடிடுவாங்க. எல்லாருமே விடிகாலையில வந்து வியாபாரிகள்லாம் அங்க சந்தை வச்சுருவாங்க. மிகப்பெரிய ஒரு கிரவுண்டு. இதுல 18 இந்த பக்கம் இருக்கிற 18 கிராமங்கள், அந்த பக்கம் இருக்கிற 18 கிராமங்கள்ல இருக்கிறவங்கலாம் இந்த கால்நடைகளை விற்பனை செய்றது, பரிமாற்றம் செய்றது, வாங்குறது இது எல்லாமே நடக்கும். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இதெல்லாம் அங்க நடக்கும். இடையில இந்த இடது பக்கம் இருக்கிற ஊருக்கு அந்த ஆத்தங்கரையில இருக்கிற அந்த சந்தை கூடும் இடத்துக்கு போகிற வழியில இந்த இடது பக்கம் இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இடையில ஒரு காட்டுப்பகுதி. காட்டுப்பகுதின்னா புலி, சிங்கம், கரடிலாம் இருக்கிற இடம் கிடையாது. அடர்ந்த ஒரு முழுக்க முழுக்க மரங்கள் நிறைந்த ஒரு அடர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தோப்பு. அது 7 கிலோமீட்டருக்கு அது நீளமா போகும். பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த துஷ்ட மிருகங்களோ, இல்ல காட்டு விலங்குகளோ கிடையாது. இந்த வழியா தான் அனைத்து ஜனமும் போவாங்க. இதுல ஒண்ணு என்னன்னா, அந்த காட்டிலே 5 கொள்ளையர்கள் இருந்தார்கள். அவர்கள் வந்து எப்ப வராங்க, எப்ப கொள்ளையடிப்பாங்கன்னு தெரியாது. மேலும் ஏகப்பட்ட ஜனங்கள் போறதுனால, அதுல வந்து தனிப்பட்ட முறையில வருகின்ற பொழுது அவங்கள வந்து வழிமறைத்து, நகை கொள்ளையடித்தல் அந்த மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டாங்கன்னா, 1 மாதத்துக்கு, 2 மாதத்துக்கு அந்த காச வச்சு திருப்பி வரமாட்டாங்க. அது பணம் செலவழிப்பாச்சுன்னா திருப்பி வருவாங்க. இப்படி அது போயிட்டுருக்கு. இது வந்து இது ஒரு பிரச்சனையாவே இல்ல. அந்த குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும். அந்த மாரி இருந்துட்டுருந்தது. இவங்க இத தொடர்ந்து 1 மாதம், 2 மாதத்துக்கு ஒரு முறை அந்த தேவையான அளவுக்கு கொள்ளையடிச்சுட்டு மறைஞ்சிருவாங்க. அப்படி இருக்குது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த நேரத்துல இதெல்லாம் தெரிஞ்சு போய் அப்புறம் வந்த மக்கள் வந்து கொஞ்சம் கூட்டம் கூட்டமாவே குழுவா வர்றது தான் சேஃப்ன்னு சொல்லிட்டு குழுவாவே வர ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கிற வேளையில இவங்களுக்கு வந்து ம் கொஞ்சம் அது வந்து ஒரு சங்கடமாவே இருந்தது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சந்தை கூடப்போது. இவங்களுக்கு வந்து தீனி எதுவும் இல்ல. கையில பைசா இல்ல, பணம் இது தேவைப்படுது. அதனால இன்னைக்கு எப்படியாவது எவனையாவது ஏமாத்தி அடிச்சு கிடிச்சு அடிச்சு கூட பிடுங்குவாங்க. அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. அடிச்சு கட்டி போட்டு பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அது ஆள் பொறுத்து ஒரு ஆளு 2 ஆள் வந்தா அதுக்கேத்த மாரி இந்த 5 பேர் சேர்ந்து செய்வாங்க. அப்படி இருக்கும்போது இடையில கேப் வந்துரும். போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஆளே வர மாட்டாங்க. திருப்பி ஒரு கூட்டம் வரும். அப்படிதான் போயிட்டுருக்கும். அது என்ன 7 கிலோமீட்டர்னால அந்த மாரி. அப்போ இவங்க வந்து யாரும் ஒண்ணும் வசமா சிக்கல. அப்படி இருக்கிற நேரத்துல இவங்க வெறுத்து போனாங்க. காலை 11, 12 ஆயிடுச்சு.
இவ்வளோ நேரம் 4 மணி நேரம் அவங்க காத்திருந்தாங்க. ஒண்ணும் ஒரு தோதா அமையல. அந்த நேரத்துல ஒரு விவசாயி வந்து தோள் மேல ஆடு போட்டுன்னு வர்றான். நல்லா ஒரு பெரிய ஆடு. அத வந்து வித்து காசாக்கி ஏதோ ஒரு வேலைக்காக அத பயன்படுத்தணும். அதனால அதான் அவனுக்கு செல்வமே. அத பல நாள், பல மாதங்கள் வளர்த்தான். அத சந்தையில வித்து அந்த காச வச்சு அந்த பொண்ணுக்கு நகை வாங்குறான். ஏதோ செய்ய போறான். அவங்க பார்க்குறாங்க. கொஞ்சம் தொலைவுல வந்துகிட்டு இருக்கான். என்ன பிரச்சனைன்னா, அவன வந்து மத்தவங்க மாரி இல்ல. அவன் வந்து நல்ல உயரம், நல்ல பருமன், உடல் வந்து நல்ல பயில்வான் மாரி இருக்கான். ஆக இவங்க வந்து இவங்களுடைய வேலை அங்க நடக்காது. அவன் வந்து 4 பேர் இல்ல 10 பேர் அடிக்கிற மாரி அவன் ஒரு விவசாயி. அதனால இவங்க வந்து கூடி அத வரான்டா, இது என்ன பண்றது? அவன அடிக்க முடியாது போல இருக்குது. அவன் நம்மளலாம் அடிச்சு போட்டுருவான் போல இருக்கு. இப்ப அவன் தோள் மேல ஆட்ட சுமந்துட்டு வர்றான். அந்த ஆட்ட எப்படியாவது நம்ம பறிக்கணும். ஆனா அவன்கிட்ட சண்டை போட்டு மற்றவங்கள மாரி சண்டை போட்டு படிக்கிற மாரி இல்ல. அவன் வலிமை புரிஞ்சவனா இருக்கிறான். போட்டு தாக்குனா நம்ம 5 பேரையும் அடிச்சு காலி பண்ணிடுவான். ஆனாலும் நமக்கு இன்னைக்கு வந்து எப்படியாவது அவன இது பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஆட்ட பறிச்சிடணும். இது வந்து அ அடிச்சு ஒரு தந்திரத்தால் தான் செய்யணும். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கூடி அ யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மெதுவா போயிட்டே இருக்கான். அவன் கடந்து போயிட்டான். இருந்தாலும் இவங்க அவசர அவசரமா ஆலோசனை பண்ணாங்க. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் பேசி முடிச்சுட்டாங்க. பேசி முடிச்ச பிறகு அ அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்து சரி ஓகே. ஆமா. இந்த மாரி பண்ணலான்னு சொல்ட்டு, இவங்க பிளான் பிரகாரம் அது நடக்குது. ஏன்னா மரம், செடி, கொடி இருக்கறதுனால, அது கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு, அவன் அந்த ஆட்ட சுமந்து வரான். இவன் ஓடி போய் முன்னாடி ஒருத்தன் நிக்கிறான். எதிர்ல அது முன்னாடியே போய் எதிர்ல வந்து நிக்கிறான். அந்த விவசாயிய பார்க்குறான். அந்த கட்டான தேகத்தோட இருக்கான். அவன பார்க்குறான். பார்த்துட்டு சிரிக்கிறான். "ஏன்டா சிரிக்கிறன்னு?" கேட்குறான். "ஒண்ணும் இல்ல. சும்மா உன்ன பார்த்தேன். அ அதனால சிரிக்கிறேன்." "ஏன்டா பார்த்துட்டு ஏன்டா சிரிக்கிற? இதெல்லாம் ஒரு இதா இது? என்னாத்துக்கு சிரிக்கிற சொல்லு?" "அது ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நீ வந்து பொதுவா வந்து ஆடு தானே நீ வளர்க்குற, அத இது பண்ற. ஆமா என்ன இப்போ?" "இல்ல இது நாய வச்சுட்டு இருக்கியே கருப்பா" அப்படின்னான். "டேய் எருமாட்டு பயல, போடா" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டான். அவன் வந்துட்டான். அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு, வேற ஒரு ஆள் அவங்க பிளான் பண்ண பிரகாரம், வேற ஒரு ஆள் முன்னாடியா போயிட்டு, அவன் எதிர்ல வந்துன்னு இருக்கான். அவன் பார்த்து இவன பார்த்து அப்படியே சிரிக்கிறான். எதிர்ல தானே வர்றாங்க. பார்த்து சிரிக்கிறான். "ஏன்டா என்ன பார்த்து பார்த்து சிரிக்கிற?" அது ஒண்ணும் இல்ல. "என்ன இது புதுசா இருக்கு. ஆமா, இப்பலாம் வந்து இந்த நாய் கூட விக்கிறாங்களான்னு?" கேட்டான். "ஏன்பா கேட்கிறேன்னா?" இல்ல அதுக்கு இல்ல. ஆடு தான் விப்பாங்க. அதுதான். நாயெல்லாம் வந்து இன்னும் அந்த மாரி வியாபாரம் வரலையே. நீ நாய் தூக்கின்னு போறியே சொன்னா. அட பாவி! ஏன் உனக்கு கண்ணு கிண்ணு இல்லாத கபோதியாடா நீ? நாட்ட வளர்த்து நான் நாட தூக்கின்னு வர்றேன். அ நாயின்றீன்னா என்ன மென்டலா நீங்க? என்ன கண்ணு இல்லாதவனா நீ? அப்படின்றான். நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லப்பா. நான் பார்த்தேன். நான் சொல்லணும்னு தோணுது. என்னன்னு தெரியல. சரி உன் தலையெழுத்து சொல்லிட்டு ஒதுங்கிட்டான். ஒரு 1/4 மணி நேரம் ஓடுச்சு. அப்புறம் 3வது ஆள் வந்தான். 3வது ஆளு கரெக்ட்டா அவன் இது பண்ற மாரி நேரா வர்றான். நேரா வந்து அவன பார்க்குறான், கீழ பார்க்குறான், கீழேருந்து அவன் கால் வரையும் மேல பார்க்குறான், மூஞ்ச குனிஞ்சு பார்க்குறான். அவன நிக்க வச்சுட்டு, "டேய் யார்றா நீ? என்னாத்துக்கு திருப்பி திருப்பி பார்க்குறன்னு?" "இல்ல நான் உன்ன அப்பப்போ பார்க்குறேன். நீ நல்லா தானே இருந்த நீ" அப்படின்னான். "ஆமான்டா, இப்பவும் நல்லா தான் இருக்கேன். என்ன விஷயம்ன்னு?" "அது ஒண்ணும் இல்ல. நீ நல்லா தானே இருந்த." "அடேய்! நான் நல்லா தான்டா இருந்தேன். இப்பவும் நல்லா தான்டா இருக்கேன். என்னடா ஓட்ட? நீ யாரு? என்ன விஷயம்?" "அது இல்லங்க. அ இப்போ சில சமயத்துல வந்து அது மாரி ஆளுங்க இதாகி போது. அது ஒண்ணும் இல்ல.
தோள் மேல ஏன் நாய் சுமந்து போட்டுனுக்கிறீங்க? இந்த மாரி நாய் வியாபாரம் பண்றியா? அப்படின்னு. அடப்பாவிகளா! ஏன்னா அது ஒருத்தன போல இந்த மாரி நாய் நாய்ன்றீங்க. ஆடுடான்னு சொல்லிட்டு தட்டி விட்டா, பேன்னு கத்துது. பார்றா ஆடு கத்துது. ஏன் உனக்கு காது கூட கேட்காதா? அது லொல்லுன்னு கொலைக்குது அப்படின்னேன். ஐயோ! தலை மேல அடிச்சுட்டு போயிட்டான். போயிட்டு இவனுக்கு வந்து இடையில ஒரு 20 நிமிஷம் போயின்னே இருக்கிறான். இவன் வந்து என்னடா இது வர்றவங்க எல்லாருமே வந்து ஒருத்தன் சொல்லலன்னா பரவால்ல. எல்லாருமே வந்து நாயின்றாங்களே! நம்ம என்னது ஆடு தானே வச்சுட்டு இருக்கோம். அவன் பார்க்குறான் ஆடு தான் இருக்கு. ஆனா மற்றவன் வந்து ஒருத்தன் சொன்னா பரவால்ல. இப்ப 4 பேருமே இந்த மாரி சொல்லிட்டானுங்களே! என்ன இது வம்பா போச்சு. இது என்ன இது ஒண்ணும் புரியல அவனுக்கு ஒண்ணும் புரியல. ஒரே குழப்பத்துல இருந்தான். ஆனா அவன் பார்க்குறான் ஆடா தான். சரி ஆடு தானே எடுத்துட்டு வர்றான் எடுத்துட்டு வர்றான். அப்புறம் 5வது ஆள் வர்றான். அவன் வந்து பார்க்குறான். ஏன்னா உடம்ப வந்து அடிச்சு போட்டா ஊருக்கே கரியாகும் போல இருக்கு. ஏன்னா உனக்கு அறிவு கிடையாதாடா? சண்டைக்கு போறியே, நீ மாமூலா ஆடு தானே எடுத்துன்னு போவ. இப்ப என்ன நாய் எடுத்துன்னு போற? ஏன்னா உனக்கு என்ன பைத்தியம் கித்தியம் புடிச்சு போச்சா? அப்படின்னோனே இவனுக்கு வந்து ரொம்ப இதாகி போச்சு. அடடா! இவங்க 5 பேரும் எதில என் வயசுல வந்துன்னுருக்கிறாங்க. ஒருத்தன் இல்லாம ஒருத்தன் எப்படி பொய் சொல்லுவான்? அப்படின்னு அவனுக்கு ஒரே வெறுப்பாகி, தூக்கி அத பொத்துன்னு போட்டு ஓடி போயிட்டான். இவங்களுடைய வேலை கச்சிதமா முடிஞ்சிருச்சு. ஒரு பொய்ய திரும்ப அவன் நம்புற மாரி ஒரு நடிச்சு சொல்லும்போது, அத அவன் அத உண்மையாவே நம்பிர்றான். இப்படித்தான் வந்து மாயை எனும் இரவில் என் மனையகத்தே விடைய வாதனை எனும் கள்வர் தாம் வந்து இந்த அந்த விவசாயி பேரு மானஸ். அந்த ஆளு பேரு மானஸ். மன அடிமையை எழுப்பி அவனை தனது வசமாக உளவு கண்டு உளவு கண்டு அதுக்கான உளவு பார்க்குறாங்க. அதுதான் பிளான் பண்றாங்க. அடுத்தது அவனுடைய மேய மதி எனும் ஒரு விளக்கினை அவித்து, அந்த அவன் வந்தவன் அந்த விவசாயி யாருன்னா, அவன் தான் மனம் அப்படின்னு தான் மானஸ் என்கின்ற ஒரு ஆள். அவனுடைய அறிவை எப்படி அவிக்கிறது, அந்த அறிவு என்கின்ற விளக்கை எப்படி அவிப்பது என்பதற்காக தான் இவ்வளவு நேரம் பிளான் பண்ணிட்டாங்க. இவங்க இந்த 5 கள்வர்களுடைய பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. அதுதான் வந்து வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்போ அந்த ஆடு என்பது என்னன்னா, அந்த ஆடுன்னு சொன்னாலே சுத்த சன்மார்க்கத்துல அருட்ஜோதியை குறிக்கிறது. ஏன்னா, அந்த நடராஜ பெருமான் சதா அந்த சிற்றபையில ஆடிக்கொண்டே இருக்கின்றார். அதுதான் "ஆடுகின்ற சேவடிக்கு ஆளானேன்" அப்படின்னு பாடுறார் வள்ளல் பெருமான். "மாளாத வாக்கை பெற்றேன். கூடுகின்ற சன்மார்க்க நடுவு" இப்படி இந்த ஆடுகின்ற சேவடிகள் அப்படின்னு சொல்றார். இன்னொன்னு ஒரு பழமொழியே இருக்கு. "ஆட்டு ஆட்டுக்கு வால் அளந்து வைத்திருக்கிறது" அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆட்டுக்கு வால் அமைந்திருக்கு. அது என்னது ஆட்டுக்கு வால் அமைந்திருக்கிறது? இதுக்கு அளந்து வைத்திருக்கிறது. இதுதான் நம்ம சுவாமிகள் சொல்லும் பொழுது, அது இந்த புத்தகத்துல வருதா இல்லையான்னு தெரியல. வேற இடத்துல சொல்லியிருக்கிறார். அத அப்படி படிக்கக்கூடாது. பிரிச்சு படிக்கணும். ஆட்டுக்குவால் அளந்து வைத்திருக்கிறது. இதுக்கு உபாய பொருள் என்னன்னா, இந்த உரல் செய்வாங்க. உரல். மாவு அரைக்கிறதுக்கெல்லாம் உரல் செய்வாங்க. அது எத்தனையோ சைஸ் இருக்கும். சின்னது, பெருசு அந்த மாரி என்னென்ன ஆளுங்களுக்கு குடும்பத்துக்கு ஏத்த மாரி வாங்குவாங்க. அந்த குழி வெட்டுவாங்க. அந்த குழி வெட்டவும், அந்த குழிக்கு ஏத்த மாரி குவால், அதுக்கு பேர் குவால். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது தீபத்த கவுத்து வச்ச மாரி இருக்கும். அது கரெக்ட்டா இருக்கணும். இல்லன்னா, போடுற தானியம் வந்து மசியாது. அது அந்த பள்ளத்துக்கும், இந்த குவால் கல்லுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். இல்லன்னா, அது மசியாது. அதனால அது அளந்து தான் வைப்பாங்க. இது உபாயப் பொருள். இன்னொன்னு ஆட்டுக்குவால் அப்படின்றது அருட்ஜோதி. இது அளந்து வைத்திருக்குதுன்னா, அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த இறை உண்மை தன்னை அப்படியே முழுமையாக, பரிபூரணமாக இங்கு வந்து ஆன்ம அணுவுக்குள்ள பரிபூரணமாக இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்.
அதான் அளந்து வைத்திருக்கிறது என்று சொல்றது. ஆக அந்த அருட்ஜோதியை ஆட்டுக்குவால் என்றும் அது ஆடு என்றும் சொல்லப்படுகிறது. அந்த ஆடு என்கின்ற செல்வத்தை அவனிடமிருந்து பறித்து கொள்கிறார்கள். மனம் என்கின்ற அடிமையிலிருந்து பறித்து கொள்கிறார்கள். அதற்கு முன்பு அந்த மனதுக்கு அதீதமாக இருக்கிற புத்தி தத்துவத்தை மழுங்க செய்து விடுகிறார்கள் இந்த ஐம்புலன் கல்வர்கள். அந்த கதையை தான் இதில் நாம் பார்த்தோம். இப்போ நூலுக்கு செல்வோம். நூலின் சிறப்பு, இந்நூலின் சிறப்பு என்ன என்பதை பார்ப்போம். மாயை மாயை என்ற சொல்லுக்கு பொருள் இதுவரை உலகம் கண்டது மயக்க சக்தியே ஆகும். ஆனால் தற்போது அந்த மயக்க நிலை முற்றும் மாற்றமடைந்து இந்த உலகமும் இதில் சூழ இருக்கும் பொருள்கள் யாவும் தயாபெரும் ஜோதியின் வண்ணமாக அனகமாக விரிந்து தொழிற்பட்டு கொண்டிருப்பதாக காண்கின்றோம். மாயை என்ற இருள் சூழ்ந்த இடம், மாயை என்ற இருள் சூழ்ந்த இடம் தயவு என்னும் அருள் ஒளி நிறைந்து விளங்குகின்றது என்பதை இந்த நூல் விளக்குகின்றது. தயா ஜோதியில் கண்ட விளக்கங்கள் யாவும் நூல் வடிவாகி வெளிப்பட நேர்ந்தது இது சமயம். இதுவும் அந்த தயா பரம்பொருளின் திருவருட் செயலே அன்றி வேறு ஏதாக முடியும். இதன் துணை கொண்டு உலகமெல்லாம் அருள் இன்பம் பெற இறைஞ்சுகின்றோம். பதிப்பகத்தார். அடுத்ததாக இந்த நூலின் முன்னுரை அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. இந்த முன்னுரைக்கு பின் இந்த முதல் பதிவை நிறைவு செய்து அடுத்த பதிவிலிருந்து நூலுக்கு உள்ளே செல்வோம். சுவாமிகள் அருளிய முதல் பதிப்பு முன்னுரை. சுத்த சன்மார்க்க தயா ஜோதியின் எழுச்சியால் இதற்கு முன் காணாத உண்மை விளக்கத்தை இப்பொழுது கண்டுகொள்ள முடிகின்றது. மாயை மாயை என்றதின் தத்துவம் மருள் அறிவாகிய மயக்க நிலையில் முரண்பட கண்டு ஓதப்பட்டு வந்துள்ளது இதுவரை. பொருள் அறியாமையால் கருத்து மாறுபாடும், கருத்து வேறுபாட்டால் குறிக்கோள் மாறுபாடும், முயற்சி மாறுபாடும் ஏற்பட்டு உண்மை அறியப்படாமலும் பயன் அடைய பெறாமலும் போயின இந்நாள் வரை. இது முக்கியம். அதாவது சுத்த சன்மார்க்க தயாஜோதின் எழுச்சியால் இதற்கு முன் காணாத உண்மை விளக்கத்தை இப்பொழுது கண்டுகொள்ள முடிகின்றது. மாயை என்றதின் தத்துவம் மருள் அறிவாகிய மயக்க நிலையில் முரண்பட கண்டு ஓதப்பட்டு வந்துள்ளது இதுவரை. பொருள் அறியாமையால், மெய்ப்பொருள் அறியாமையால் கருத்து மாறுபாடும், கருத்து வேறுபாட்டால் குறிக்கோள் மாறுபாடும், முயற்சி மாறுபாடும் ஏற்பட்டு உண்மை அறியப்படாமலும் பயன் அடையப்பெறாமலும் போயின இந்நாள் வரையில். இது சமயம் வெளிப்பட்டுள்ள தயா நெறியால் மாயையின் மெய் தோற்றமாம் அருட்பெருஞ்சோதி நிலையை சொல்லிலும் அனுபவத்திலும் கண்டுகொள்ளப்படுகின்றது. இதனால் இங்கு அந்த மாயையை குறித்து முதலாவதாக சொற்பொருள் விளக்கம் செய்யப்பட்டுள்ளது முதல் அதிகாரத்தில். மாயை என்பதே அருளாய் அறியப்படும் போது, மாயை என்பதே அருளாய் அறியப்படும் போது மலமாக கருதப்பட்டு வந்த ஒன்று, மலமாக கருதப்பட்டு வந்த ஒன்று மாசற்ற மாசற்ற மலர்ந்த மலராக சுடராக கண்டு இரண்டாம் அதிகாரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அருள் அடியில் கண்ட திரிபுடி, திரிபுடி அதாவது பதி பசு பாசம், திரிபுடி உண்மை ஏகமாய் காண்பது மூன்றாம் அதிகாரம். சித்த சுத்தியோடு பக்தி செய்து அருட்சித்தி பெற காட்டுவது
பக்தி நெறி என்னும் 4ஆம் அதிகாரம். மேலுள்ள 5 அதிகாரங்களிலும் மாயையின் தோற்றம், காரணம், பிரபஞ்சத்தின் இயற்கையில் நடைபெறும் கடவுள் நியதி செயல் முறைகள் விளக்கப்பட்டுள்ளன. ஏழாகிய மாயாத்திரைகள் 7 உருவான ஏழையர் பெண்ணான ஜீவான்மாக்கள் என்பதும் மகான்களின் உண்மையும் நீலத் தோற்ற நீல வியாபாரிகளின் ஆன்ம லாபமும் உரைக்கப்பட்டுள்ளன. முடிவில் மாயையின் மகத்துவம், அருளின் தத்துவமாய் யாவரும் அறிந்து அடைந்திட வேண்டுமென சாற்றி அருட்ஜோதி முத்திரையிடப்பட்டுள்ளது. தயவு. இனி அடுத்த பதிவில் உட்சென்று சொற்பொருள் காண்போம். தயவு. வந்தனம்.